தமிழ் பேசும் அனைத்து உறவுகளும் வணக்கம். இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், ஒரு வித்தியாசமான பொருள். பொதுவாக பழமையான புராதன பொருட்கள் என்கிட்ட கிடைப்பது வளமை. அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைய தினத்திலையும் ஒரு பொருள் ஒன்று கிடைச்சிருக்கு. இந்த பொருள் பார்க்கவே ஒரு வித்தியாசமான ஒரு நல்ல ஹெவியான ஒரு பொருள். கிட்டத்தட்ட இந்த பொருளுடைய வெயிட் 2 கிலோ இருக்கும். இந்த பொருளை பற்றிய விடயங்களை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் மொத்தம் வரீங்கன்னு சொன்னால், மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ நான் போகிற ஒரு காணொலி மூலம் சேரும். இப்பொழுது உடையதுக்குள்ளே போகலாம். இதை பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு வெற்றிலை தட்டுன்னு சொல்லுவாங்க தமிழில். அதை மாதிரி இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. வெற்றிலை தட்டுன்ற டிசைன் தான், நான் கொஞ்சம் உயரமும் கூட, அதோட அதனுடைய அந்த டயமீட்டரும் கூட, விட்டமும் கூட கொஞ்சம் வித்தியாசமான கை வேலைப்பாடுகளுடன் கூடிய ஒரு வெற்றிலை தட்டம் தான் சொல்லணும். அதன் உண்மையான பேர் எனக்கு தெரியலை. நீங்கள் இந்த காணொலியை பார்த்து கொண்டு இருக்கீங்கன்னு சொன்னால், மறக்காமல் என்னுடைய பேர் தெரிஞ்சுன்னு சொன்னால், நீங்கள் தமிழ் பேர் தெரிஞ்சுன்னு சொன்னால், சிங்களாக்கள் இதை கூட பயன்படுத்துகிறதா நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் தமிழாக்கள் இதை பயன்படுத்தின மட்டும் நான் நினைக்கிறேன் கூடுதலாக. ஆனால் உண்மையிலே எனக்கு அதை பற்றியான பூரண அறிவியல். அதனால் இதனுடைய பேரை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அதை நான் பார்த்து தெரிஞ்சுக்கொள்கிறேன். இதில் முக்கியமாக இருக்கிற சிறப்பம்சம் என்னென்னு சொன்னால், இதில் கீழே 2 லேயர் இருக்குது. அதாவது இதில் முதல் லேயர் பாருங்கள், இந்த லேயருக்கு இந்த இலை வடிவில் தொங்கி கொண்டு இருக்குதுல. அதை மாதிரி அடுத்த லேயர்லேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த இலைகள் செய்ய கொண்டு இருக்குது. ஒன்றை விட்ட ஒரு இலை காணா போயிட்டு மிஸ் பண்ணப்பட்டுட்டு. ஆனால் அந்த இலையை பார்த்தோன்னே தெரியுது, இது ஆக பழமையான ஒரு பொருள். கிட்டத்தட்ட 100 வருடங்களுக்கு முற்பட்டதாக இருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். இதால் கட்டி வச்சுக்கிறோம் என்று சொன்னால், அது விழுந்துட்டுது. ஆகவே இதில் நாங்கள் போட்டு கட்டி வச்சுக்கிறோம். இந்த இலையை ஃபுல்லாக ஹேண்ட்மேட். ஒவ்வொரு இலையும் ஒவ்வொரு வடிவத்தில் இருக்குது. அந்த வித்தியாசம் தெரியுது. ஏன்னு சொன்னால், அந்த வித்தியாசமான அந்த ஹேண்ட்மேடில் செய்யப்பட்டபடியாக ஒவ்வொன்றும் தனித்தனியாக செய்யப்பட்டிருக்குது. பொதுவாக அந்த வெட்டி எல்லாம் எடுத்துருக்கு. அந்த சைட் விளிம்போல பார்க்குறதுல ஹெவியானது. கிட்டத்தட்ட இது ஏற்கனவே குறிப்பிட்ட பிரகாரம் 2 கிலோ இருக்குது. ஃபுல்லாக கிட்டத்தட்ட 1.9 கிலோகிராம் அவ்வளவு. 1 கிலோவும் 900 கிராமும் இருக்குது கிட்டத்தட்ட. இதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு 8 தொடக்கம் 10 இன்ச்சு உயரம் வரும். அதை டயமீட்டரும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 10 இன்ச்சு கிட்ட வரும். பார்க்கவே மிகவும் அழகான ஒரு பொருள்னு சொல்லி இது என்கிட்ட வந்ததுலேயே, நான் கணக்க இவ்வாறான பழைய புரதான பொருட்கள் வச்சுருக்கிறேன். ஆனால் என்கிட்ட கிடைச்சதுலேயே மிகவும் பழமையான, அதாவது பழமையானன்னு சொல்கிறதில்ல, இப்படி என்கிட்ட ஒரே ஒரு பொருள்லாம் வந்திருக்குது. அது இந்த இலைகளோட. பொதுவாக சிங்கள ஏரியாவில் நிறைய இருக்குதுன்னு என்னுடைய நண்பர்கள் கூறினார்கள். அது தொடர்பாக எனக்கு தெரியல. கண்டி கொழும்பு பக்கம் இது இருக்குன்னு சொன்னார்கள். ஆனாலும் கொஞ்சம் விலை கிட்டத்தட்ட அவர்கள் கூறுவது 20,000 ரூபாய்க்கு மேலே வேண்ட மாதிரி தான் சொன்னார்கள். எனக்கு அது தொடர்பாக தெரியல. இது நான் எங்கே எடுத்தேன்னு சொன்னால், கண்டியில் இருந்து ஒரு நபர் ஒன்று வேற நான் இதை ஆர்டர் பண்ணி எடுத்தேன். என்ன சொன்னால், பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஆனால் நான் ஒரு விஷயத்தை கவனிக்காம விட்டேன். அவர் மேல் போட்டோ தான் போட்டார். இந்த கீழே ஒட்டி இருக்குது பாருங்க. இந்த இதில் அது செய்திருக்கு போல் கிடக்குது. என்று சொன்னால், அது ஒரு கம்ப்ளீட் பன் இல்லை. அது ஒரு முழுமையான பொருள் அல்ல. இதில் உடைஞ்சு இதில் ஒட்டி இருக்கு போல் கிடக்குது. அதனால் இதில் எனக்கு அந்த பிடிப்பு கொஞ்சம் குறைவாக இருக்குது. என்று சொன்னால், ஒரு பொருளை ஒரு டேமேஜ் இல்லாமல் ஒரு முழுமையான பொருளாக இருந்தால், எந்த ஒரு பழுதும் இல்லாமல் இருந்தால் அதனுடைய மதிப்பு கூட. இது எனக்கு ஒரு சின்ன ஒரு நல்ல அழகாக இருந்தாலும், இவ்வாறான ஒரு வெற்றிலை தட்டு உண்மையிலேயே ஒரு வச்ச மேசில் வைக்க ரொம்ப அழகாக இருக்குது. ஆனாலும் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த ஒட்டி இருக்கிறது எனக்கு பிடிக்கல. அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால், இது 2ஆக கலட்டி கொள்ளலாம். நான் உங்களுக்கு கலட்டி காட்டுறேன். பாருங்க, இப்படியே தலையெல்லாம் வச்சுட்டு கலட்டுறது. ஒட்டகையால் கலட்டிலாதபடியாக இதில் த்ரெட் இருக்குது. பாருங்க, இதில் நல்ல வெயிட், இப்படி நல்ல டிசைன். இந்த அப்படியே த்ரெட் இருக்குது. ஹேண்ட்மேட் த்ரெட் தான். பாருங்க, மிஷினில் போட்டு வெட்டியில் பழைய காலத்தில் வெட்டி இருக்குது. இலையெல்லாம் இப்போ பெரிய இலை, கிட்டத்தட்ட ஒரு 2.5 இன்ச்சுக்கு மேலே இருக்குது ஒரு இலை. ஏன்னா பாருங்களேன், இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன மாதிரி தெரியுதுன்னு தெரியலை. ஆனால் நேரில் மிகவும் ஒரு நல்ல ஹெவியானது. இந்த தட்டம் இதனுடைய வர வேண்டியது இது தனியாக வந்திருக்கு. அதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். மற்றும்படி இந்த தட்டத்தில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. அதோட பாருங்கள், இதில் இந்த வெட்டுகள் இருக்குது. இது கையால் வெட்டி 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 எடுக்கப்பட்டிருக்கு இந்த பித்தளை இதுலேருந்து. இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால், இவ்வளோ நாள் சென்றிருக்கும். ஒரு செய்கிறதுக்கே இவ்வளோ நாள் சென்றிருக்க மட்டும் நீங்கள் பார்க்கலாம். வார்ப்பு செய்து போட்டு அதுக்கு பிறகு இதை வெட்டி 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 எடுத்துருக்கோம். அதோட பாருங்கள், இதுலேயும் நிறைய வெட்டுகள் இருக்குது. அதோட இதிலேயும் வெட்டுகள் இருக்குது. இந்த இலைகள் இந்த ஒரு விளிம்பு மாதிரி அதில் ஹோல் போட்டு, அதை ஓட்டை போட்டு அதில் கொழுவி இருக்குது. இதில் இந்த இடையிடையே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹோல்கள் இருக்குது. இதில் நிறைய இலை வந்திருக்கு. ஆனால் இடையில துளைஞ்சிட்டு, அதனால் நான் கொஞ்சம் போட்டு இதை ஃபுல்லாகவே மேனேஜ் பண்ணியிருக்கிறேன் இதில் போட்டு. அதேமாதிரி இதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால், அடுத்த லேயர் வெளி லேயரில் இந்த இலைகள் கொழுவப்பட்டிருக்கு. அது இடையில ஒன்று இலைகள் நெருக்கமாக இருந்தால் இன்னும் படிவாக இருக்க மாட்டேன் நான் நினைக்கிறேன். இப்போ அரவாசி இலை இல்லை, கிட்டத்தட்ட அரவாசி இலை இல்லை. பாருங்க, கலட்டினா அப்புறம்
மேல் பக்கம் பாருங்க வடிவாக இருக்குது. இதுக்குள்ள பொதுவாக அந்த வெத்தில பாக்கு வச்சுட்டு அதோட வந்து இந்த பாக்கு வெட்டி வைப்பார்கள், மிகவும் அழகாக இருக்கும். இது உங்களோட வீடுகளில் இருக்குதுன்னு சொன்னால் பொதுவாக இந்தியாவில் இருக்கும்னு எனக்கு தெரியல, நான் பெரும்பாலும் பார்க்கல. இது சில பேர் இந்த இந்தியாவிலேருந்து நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்குறது வளமை பாருங்க. அவங்கள்ட்ட இருந்தாலும் மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள், இது என்ன பொருள், இந்த பேர், இந்த தமிழ் பேர் என்ன என்பது எனக்கு தெரியும் கட்டாயம். பொதுவாக வெத்தில தட்டம்னு சொல்லுவார்கள், அதுக்கு வந்து இது இலவாரையில். இது என்ன ஒரு வித்தியாசமான இளமையர் இருக்குது. ஆனால் சிங்கள ஏரியாவில் நான் நிறைய பார்த்துருக்குறேன். அதனால தான் இந்த பேர் தமிழ் பேர் எனக்கு தெரியணுமன்றது ஒரு ஆர்வம், ஒரு அவாண்டு என்கிட்ட இருக்குது. அதை நீங்கள் வந்து நிறைவேற்றி வைப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அதோட தொடர்பு அதோட இது வந்து கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 100 வருடங்களுக்கு மேற்பட்டதாக இருக்கலாம். ஆனால் எனக்கு முழுமையாக இந்த வயதை வந்து என்னால் கணிக்க முடியாது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த வயது என்னவாக இருக்கும் என்பதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அதை நான் பார்த்து தெரிஞ்சுக்கொள்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல காணொலி வாயிலாக நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி உங்களுடைய இவ்வாறான பழைய புராதன பொருட்கள் இருந்தால் மறக்காமல் என்ன அந்த ஃபோட்டோக்களையும் வந்து எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். என்னோடய வாட்ஸ்அப் இலக்கத்தை நான் கொடுக்குறேன், மறக்காமல் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்பேன். என்னட்டு அந்த பொருள் இருந்தால் நான் அதையும் பார்த்து சந்தோஷப்படக்கூடிய மாதிரி இருக்கும். மூணு நல்ல காலையில் நான் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நன்றி, வணக்கம்.